செகண்ட் இருங்களேன். ஒரு ஏஐ டூல், ஒரு ப்ராம்ப்ட், ஒரு இமேஜ வச்சு இந்த மாதிரி ஏஐ வீடியோஸ் எப்படிங்க பண்ண முடியும்? அதெல்லாம் பண்ண முடியும். ஒரு இமேஜ், ஒரு ப்ராம்ப்ட், அது கூட ஒரு கோடு மட்டும் சேர்த்துக்கோங்க. சூப்பரா ஒரு ட்ரோன் ஷாட்டை கிரியேட் பண்ணலாம். அது எப்படி? இந்த மாதிரி FPV ட்ரோன் ஷாட்ஸ் கிரியேட் பண்ண லேக் ஒர்த் ட்ரோன்ஸ் வேணும், ப்ரொஃபஷனல் பைலட்ஸ் வேணும், அண்ட் டிராவல் பர்மிட் வேணும். இதெல்லாம் நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அதை இதோட மறந்துருக்கு. ஏன்னா இனிமே இது எல்லாமே ஏஐ வச்சு மட்டுமே பண்ணலாம், அதுவும் ஃப்ரீயா. சரி, இப்போ இதுக்கு என்ன டூல் யூஸ் பண்ண போறேன்? ஜெமினி தான், பட் அதுல ஒரு சின்ன கரெக்ஷன். இப்போ முன்னாடி சொல்லியிருந்தாங்க ஒரு கோடுனா இந்த லைனை சொல்றேன். இந்த லைனை எந்த இமேஜ்ல உங்களுக்கு ட்ரோன் ஷாட் கிரியேட் பண்ணுமோ அதுல வரைஞ்சு நீங்க அந்த இமேஜை அப்லோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஜெமினி ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணீங்கன்னா ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் நான் ஆல்ரெடி 4 இமேஜஸை செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த இமேஜ்ல இருந்து நான் ஒரு இமேஜை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போதான் ஆட்டோ சூடு பிடிக்கிற மாதிரி ஒன்று பண்ண போறோம். இப்போ அந்த இமேஜை டபுள் கிளிக் பண்ணா இந்த மாதிரி ஸ்கெட்சிங் ஆப்ஷன் வரும். ஏரியாவை சூஸ் பண்ணிட்டு உங்க ட்ரோன் ஷாட்டோட ஐடியாவை மார்க் பண்ணுங்க. இப்போ டீடைல்டு ப்ராம்ப்ட் வேணும். அதுக்கு இப்போ நான் அப்லோட் பண்ண ஈஃபில் டவரோட இமேஜ் அப்படியே எடுத்துக்கோ. ஒரு ப்ரொஃபஷனல் FPV ட்ரோன் ஷாட் வேணும். அண்ட் அந்த ரெட் பாத்துக்கு ஏற்ற மாதிரி ட்ரோன் மூவ் ஆகணும்னு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்கேன். அண்ட் இதுல நான் சின்ன சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் ஆட் பண்ணிருக்கேன். இப்போ நீங்க இந்த ப்ராம்ப்ட் கொடுத்து ஜெனரேட் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அவுட்புட் கிடைக்கும். சேம் ஒரு பர்சனோட ட்ரோன் ஷாட்டுக்கும் அந்த பர்சனோட இமேஜ் அப்லோட் பண்ணி அந்த லைன் வரைஞ்சி ட்ரோனுக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஒரு ட்ரோன் ஷாட்டை கிரியேட் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வீடியோஸை ஏஐ வச்சு எப்படி கிரியேட் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும்னா ஸ்கில் ட்ரேடரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.